ப்ளவுஸோடைய அளவு முறை பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக புரியுங்க. இது வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 வயசுலேருந்து 20 வயசு வரையும் உள்ளவங்களுக்கு வந்துட்டு மென்ஷர்மெண்ட்டே தாங்க. ஜாக்கெட்டோடைய ஃபுல் உயரம் பார்த்திங்கன்னா 13. ஜாக்கெட்டோடைய ஃபுல் உயரம் 13. கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் 2 ஷோல்டரையும், அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. கரெக்டாக 13.5 இன்ச்சுங்க. 13.5 இன்ச்சு. பாடி சுற்றளவு ஃபுல் சுற்றளவு. இப்போ நாம் எடுத்துருக்கிறது வந்து கால் பகுதி. நம்ம பாடியோட ஃபுல் சுற்றளவும் கால் பாகமாக எடுத்தாக 4 பாகம் வரும். அதில் ஒரு பாகம் தாங்க இந்த கால் மறுப்பு சுற்றளவு. அதில் நம்மளுடைய பாடி சுற்றளவு வந்துட்டு 30 வருதுங்க. 30 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா அதில் தையலுக்காக விட்டு கரெக்டாக 8.5 மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அண்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும் விட்டுருங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா கரெக்டான தையலுக்காக இது வந்து எக்ஸ்ட்ரா. நீங்கள் இது பாடி இடுப்போடைய நம்ம வந்து மேலே வந்து ஜெஸ்டோடைய பாடி அகலம் வேறு, கீழே இடுப்போடைய பாடி அகலம் வேறு. அதனால் இந்த அகலத்தை நீங்கள் வந்து கணக்கு பண்ணவே தேவையில்ல. நம்ம இதுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய எவ்வளோ நமக்கு எக்ஸ்ட்ரா மிச்சம் ஆகுதோ அதில் நமக்கு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு பாடியை பொறுத்து டாட் பிடிக்க கரெக்டாக உட்காந்துரும். அதனால் நீங்கள் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக மார்க் பண்ணுறாங்க. இப்படி கிராஸாக அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணிவிட்டு அதனுடைய டாட் வந்து உங்களுக்கு இங்கே ஈவனாக ஆகிடும். உங்களுக்கு நெக்கோடைய உயரம் இந்த ஷோல்டர் 1/2 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சில் வந்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கான உயரம் வந்துட்டு 8. நம்ம வந்து பைப்பிங்னா கரெக்டான அளவு கொடுக்கணும். பைப்பிங் இல்லை, நான் அதே புதுசாக நான் கற்றுக்கிறேன், அதிலே தையல் ஓட்டி நான் திருப்பி மடக்கி அடிச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். ஷோல்டர் இந்த பக்கமும் தையலுக்கு சேர்த்து இந்த பக்கமும் ஆம்கோல் நம்ம கையோடைய சிரியஸோடைய ஷோல்டரில் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக 3.5, 2 பக்கமும் 1/2 இன்ச்சு சேர்த்து கரெக்டாக 3.5 இன்ச்சுங்க. ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு தாங்க. இதுக்கு நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோலோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிள்ளைங்க வந்து வளர்த்தியாக இருப்பாங்க. பிள்ளைங்க வந்து ஒல்லியாக இருந்தாலும் சில பிள்ளைங்க வளர்த்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா 6 வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆம்கோல் வந்து சென்டராக உட்கார்ந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அழகாக உட்காரும். சில பேர் பார்த்திங்கன்னா லூஸ் வச்சு அடிக்கும்பொழுது ஆம்கோல் வந்து சரியாக அதில் சென்டரில் உட்காரதே கிடையாது. இந்த மாதிரி இந்த அளவு பிரகாரமே வந்துட்டு கொஞ்சம் இப்போ நார்மல், அதாவது 15 வயசு உள்ள ஒரு 20 வயசு பிள்ளைங்களுக்கு அப்படின்னாலே அவங்க ஒல்லியாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது 5.5 வச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது 6 வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துருக்கும். இந்த ஷேப் வந்து கரெக்டாக 1 இன்ச்சு தாங்க. 1 இன்ச்சு வச்சு அதில் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து நம்ம இதில் வந்து எவ்வளோ அகலம் விட்டுருக்கோமோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கினீங்க அப்படின்னாலும் வந்து நமக்கு நெக் வந்து குறுகலாக ஆகிடும். அந்த மாதிரி குறுகலாக ஆகக்கூடாது. மேலே ஷோல்டர் கரெக்டாக உட்காரணும், பின்னாடி நெக்கு வந்துட்டு கொஞ்சம் அகலமாக அழகாக இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலை வச்சு கிராஸாக தாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக வரணும். இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். நம்ம ஷோல்டரில் ஸ்கேல் வச்சு இதிலேருந்து நம்ம லென்த்துக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே நேராக வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு உள்பக்கமாக தான் மேலே ஷோல்டர்கிட்ட வந்து குறுகலாகவும் கீழே இறங்கும்போது அகலமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ, ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயரு எது தேவையோ இந்த மாதிரி டிசைனை நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க இதனுடைய டிப்ஸு. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.